நம்ம வந்து ஒரு ஒன் டே தான் இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை ஸ்கிப் பண்ணோம். அதுக்குள்ள நிறைய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு நம்மளோட ராணுவத்தை அனுப்பிச்சிருக்கோன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதான் என்ன இப்படி சொல்ற? இப்படின்னா எல்லா இடத்துலயும் நியூஸ்ல வந்திருக்குமே, பரபரப்பா பேசியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, போருக்கு அனுப்பல, ஒரு கேம் கமிச்சிருக்கும். கேமுக்கு இந்தியாவோட ராணுவம் எதுக்கு ரஷ்யாவுக்கு போகுது? அண்ட் இதை வந்து மொத்தமா அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து ரொம்ப உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நம்ம எந்த சைடும் போகாம இருக்கிறது தான் நம்மளோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் இந்தியா ஏன் நம்மளோட ராணுவத்தை 1-2 பேரை கிடையாது, ஆக்சுவலா நம்ம வந்து கிட்டத்தட்ட 65 பீப்புள் கொண்ட ஒரு டீம், 57 பேர் இந்தியன் ஆர்மியில இருந்து, 7 பேர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரையும் நம்ம ரஷ்யாவுக்கு அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட சொல்ல போறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயம் இண்டிபெண்டன்ட்டா நடக்கிறது கிடையாது. அதுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த பெர்சன்டேஜ் நம்ம மேல போட்ட டாக்ஸை வந்து கம்மியாக்கணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்ல, அதுக்கும் நம்மளோட ராணுவத்தை வந்து நம்ம ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ இந்த நெகோசியேஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம், நம்ம ராணுவத்தை அனுப்புறதுக்கும் இந்தியாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து போர் அடிச்சுன்னா இந்தியாவோட நல்ல ஜாலியாகவும் பேசுறாரு. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு பர்த்டே நேற்றுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஷ் பண்றாரு, எல்லாம் ஜாலியாலாம் கிளுகிளுப்பாலாம் இருக்காரு. ஆனால் அடுத்த செகண்ட் இந்தியா வந்து ஏதாவது தப்பாகவும் சொல்றாரு. இப்போ லேட்டஸ்டா ட்ரம்ப் தப்பா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரி சொன்னார், பட் இந்தியாவை ஃபர்ஸ்ட் டைம் சேர்த்திருக்காங்க. அமெரிக்காவுக்குள்ள இந்த போதைப் பொருள் அதிகமா சுத்துறதுக்கு முக்கியமான கண்ட்ரி வந்து இந்தியான்னு சொல்லிட்டு நம்மளையும் இழுத்து விட்டுருக்காரு. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம். நம்மளோட ராணுவம் வந்து ரஷ்யால எந்த கேமுக்காக போயிருக்காங்க, இதுக்கும் நம்ம ஊர்ல வந்து நம்மளும் அமெரிக்காவும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்குது, பாசிட்டிவா முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ ரெண்டாவது, இந்தியாவும் அமெரிக்காவும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த பேச்சுவார்த்தை பாதியில நின்று தான் நம்ம மேல டாக்ஸ் வந்து 50% ஏத்தாங்க. இப்போ மறுபடியும் அது நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அது என்ன மேட்ரு? அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல போதைப் பொருள் குற்றத்தை எடுத்து வச்சிருக்காங்களே, நம்ம ஊர்ல வந்து போதைப் பொருள் குற்றம் அமெரிக்கா வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கா, என்ன மேட்டர், இதையும் பார்க்க போறோம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம டீடைலா பார்க்க ஆரம்பிக்க போறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட ஜாயின் ஆயிடுங்க. அப்போனா தான் வந்து நான் டெய்லி மேக் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்து சேர்ந்துரும். எப்படியும் பார்க்க வந்துட்டீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ரிலேட்டடா பேசுறப்போ உங்களுக்கு எது பார்க்கணும்னு யூடியூப் தெரிஞ்சுக்குமோ. நம்மளுக்கு தெரியாதுங்க, யூடியூப் நம்மளை விட நம்மளை பத்தி கரெக்டா தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்க பார்ப்பாங்க, நான் டெய்லியும் ஒன்று போடுறேன், ஆனால் நீங்க எதை பார்க்கணுங்கிறத யூடியூபே கரெக்டாக டிசைட் பண்ணி உங்ககிட்ட வந்து காமிச்சிடும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மதன் பேக்ரவுண்ட் மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு போயிட்டு இருக்குது ஸ்டுடியோவில், நம்ம ரெகுலராக பார்க்குற செட்டப்பில். அதனால தான் இந்த ஒரு செட்டப்பில் இருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பேக்ரவுண்ட் அப்படின்லாம் யோசிச்சு வச்சதில்லை, சும்மா இருக்கிற ஒரு விஷயம் தான். அதை வந்து பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணிட்டேன். இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் இதே மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். எனிவே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குங்க. சம்டைம்ஸ் இன் பாலிடிக்ஸ், அரசியலில் சில நேரங்களில் ஒரு நாளில் வந்து ஒரு வருஷம் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் அரசியலில் ஒரு நாளில் நடக்க வேண்டிய விஷயம் ஒரு வருஷம் கூட நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியல் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளான ஒரு விஷயம் தான். அண்ட் இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு நாளில் நடந்துட்டு இருக்கிற ஸ்பீடில் நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்குது. என்ன மேட்டர்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் பெலாரஸும் சேர்ந்து, ஓகேவா, ரஷ்யா பெலாரஸ் இந்த 2 நாடு தான் உக்ரைனுக்கு இன்னைக்கு எதிராக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து உக்ரைனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பெலாரஸுங்கிற அது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வார் கேம்ஸ் வந்து நடத்துறாங்க. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பாட் 2025. இதுக்கு முன்னாடி ஜப்பாட் 2021 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டு இருந்துச்சுங்கிறதுனால இந்த போர் கேம்ஸ் வந்து நடக்கல, வார் கேம்ஸ். ஓகேவா? பேசிக்காக எப்படின்னா, நிறைய நாடுகளோட ஆர்மி எல்லாம், எஸ்பெஷலி இந்த ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ், யார் யார் நம்மளோட நண்பர்களோ அவங்களோட ராணுவமும் நம்மளோட ராணுவமும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு தாக்குதலை பண்றது. ஒருவேளை இப்போ போர் இல்லை, ஆனால் ஒருவேளை நாளைக்கு ஒரு போர்னு வந்துருச்சுன்னா 4-5 கண்ட்ரி நம்ம எல்லாம் ஒரே அணி, நம்ம ஒன்னா சேர்ந்து எப்படி வந்து ஒரு போரை சமாளிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து இங்கே பாருங்க, அட்வான்ஸாக இந்த டாக்டிக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கோங்க, உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 2021 வந்து ஜப்பாட் அப்படிங்கிற ஒரு வார் கேம்ஸ் வந்து நடத்தினாங்க. இதில் வந்து இந்தியா கண்டிஜென்ட்டோட போச்சு, நம்மளோட ராணுவ அதிகாரிகளோட போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதங்கள், இந்தியாவோட முக்காவாசி ஆயுதங்கள் வந்து கடந்த காலத்தில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கிட்டு இருந்திருக்கோம். நம்மளோட ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட அட்வான்ஸ்டான மிசைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யா கூட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டது தான்.
ஸோ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கும் அமெரிக்காவுக்கும் நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் இன்னைக்கு இருக்கிற உறவு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற உறவு வந்து இந்த தொப்புள் குடி உறவுங்கள்ல பல வருஷமா இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல நம்ம ரஷ்யாவோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். 2021 நம்ம ராணுவத்தில் அனுப்பிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து இது வர ஆரம்பிச்சிருச்சு, இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜப்பாடே நடக்கல. இப்போ மறுபடியும் ஜப்பாட் 2025 வந்து நடத்தப்பட்டிருக்குது. இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரஷ்யா, பெலாரஸ், புர்கினா ஃபாசோ அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, காங்கோ, மாலி, ஈரான், நிகர் அண்ட் தஜிகிஸ்தான், அப்புறம் பங்களாதேஷ், இந்தியா. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ மறுபடியும் ராணுவத்தை அனுப்பிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதில் இந்தியாவில் இருந்து நான் சொன்ன மாதிரி 57 பேர் இந்திய ராணுவத்திலிருந்து போயிருக்காங்க. 7 பேர் வந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து போயிருக்காங்க. ஒரு நேவி ஆஃபீஸர் போயிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கேம்ஸில் வந்து யூஎஸ் கிடையாது, உக்ரைன் கிடையாது. இது முழுக்க முழுக்க ரஷ்யா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் நினச்சிருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அதில் வந்து ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வந்து ராணுவத்தை அனுப்பிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யா பெலாரஸுக்கும் நடுவில் இருக்கிற பார்டரில் வேற நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஏரியாவில் தான் நடக்குது. இந்தியா வந்து இதுக்கு நம்மளோட ராணுவத்தை அனுப்பிச்சே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நேட்டோ கண்ட்ரீஸில் பேசிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இதில் இன்னொரு விஷயமும் கவனிக்கணும். இதில் வந்து ஒன்னா சேர்ந்து போர் அணுகிறது மட்டும் இல்லை, அணு ஆயுதத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சிங்கிறதும் சொல்லி தரப்பட்டிருக்குது. ஸோ இது எல்லாமே நடந்ததுக்குள்ள நிறைய அப்சர்வர்ஸாக நிறைய கண்ட்ரீஸ் இருக்காங்க. சில பேர் வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க, அதுல யூஎஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எல்லாரும் பதட்டத்தோட பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேட்டோவில் இருக்கிற நாடுகளுக்கும் யூரோப்பில் இருக்கிற நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும், ரஷ்யா இப்போ உக்ரைனுக்குள்ள போயிட்டாங்க, அடுத்து இந்த சைடு வந்துருவாங்கிற ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்க. இந்தியா வந்து உலகத்திலேயே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மிஸ். கரெக்டாக நம்ம டாப் 3க்குள்ள நம்மளோட நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி எல்லாமே வந்துடும் அந்த கேட்டகரியில். ஸோ ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்ம்டு கண்ட்ரிஸ் வந்து இந்தியா. நிறைய போர் பார்த்த ஒரு கண்ட்ரி. சும்மா நிறைய பேர் வந்து ஆயுதம்லாம் அட்வான்ஸாக வச்சிருப்பாங்க, ஆனால் போரே பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ரீசெண்டாக போன மே மாதம் வரைக்கும் நம்ம வந்து போரை சந்திச்ச ஒரு நாடு, அட்லீஸ்ட் ஒரு அட்டாக்காவது நம்ம பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான் மேல. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட அணு ஆயுதங்கள் பேஸ் எல்லாத்தையும். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, ரொம்ப ராணுவம்னு வந்துருச்சுன்னா ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரி வந்து இங்க ரஷ்யா கூட நிற்கிறது. ஏன்னா இந்தியாவோட பாலிசியே எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அலைன்மெண்ட். இதுதான் நம்ம இத்தனை வருஷமா பிராக்டிஸ் பண்ணுது. நம்ம அமெரிக்கா பக்கமும் போக மாட்டோம், ரஷ்யா பக்கமும் போக மாட்டோம், சைனா பக்கமும் போக மாட்டோம், திடீர்னு யூரோப் பக்கமும் போக மாட்டோம். நம்ம எல்லாருக்கூடயும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போகணும்னு நினைப்போம். பட் இப்போ இந்தியா இதை பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ட்ரம்ப் வந்து நம்மளை பயங்கரமாக புள்ளி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு நார்மல் ஜப்பாட் 2025 நம்ம எல்லாருக்கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ ட்ரம்ப் நம்மளுக்கு அதிகமாக ப்ரெஷர் பண்ணுறதுனால நம்ம வந்து இண்டிபெண்டண்ட்டாக எங்களுக்கு தேவையான டெசிஷன்ஸை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட காமிக்கிறதுக்காகவே நம்ம அதை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. 2021 யாரையாவது கேட்டோமா? இல்லை. உலகம் சுமூகமாக இருந்துச்சு, நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம்ல. இப்போ போர் இருக்குங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியாது, நாங்கள் அதுலேயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் தான் சொல்லி இந்தியா போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. பட் இதுக்கும் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேடுக்காக வந்து உட்காந்து 2 நாடுகளும் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க, டெல்லியில், நியூ டெல்லியில் வந்து இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸும் அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸும் ட்ரேட் வந்து 50% டாக்ஸ் போட்டாங்களோ அது எப்படி கம்மியாக்குறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ கம்மியாக்குங்க, நாங்கள் இதை விட்றோம், நீங்கள் இவ்வளோ கம்மியாக்குங்க, நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடில் இருந்தும் பேசணும்ல. இந்தியா வந்து இது ஒரு கன்டென்ஷன் பாயிண்டாகவே வைக்குமா, ஃபியூச்சரில் இந்த மாதிரி வந்து வார் கேம்ஸ் நடக்குதுன்னா நாங்கள் போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கு இன்னும் 5% கம்மியாக்குங்க, அதையும் கூட வந்து இதை ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் 2 சைடுமே வந்து டாக்ஸ் இவ்வளோ ஏற்றாதீங்க, நாங்கள் உங்கள் ஃப்ரெண்டு தாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கம்மியாக்கிட்டே வருவாங்க. அதில் இது ஒரு விஷயமா நம்ம பேசவும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸும் அந்த மாதிரி ஏதாவது கார்டு எடுப்பாங்கல்ல, நாங்கள் இந்த இதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நாங்கள் உங்களை விடுவிக்கிறோம் அதிலிருந்து, நீங்கள் எங்களுக்கு டாக்ஸை கம்மியாக்குங்கன்னு யூஎஸ் கேட்கறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் பேசுகிறப்போ அமெரிக்காவில் அதிகமாக போதைப் பொருள் புழங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு ஒரு பழியை போட்டிருக்காரு. இது எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னே தெரியல. பேசிக்காக இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் ஒன்றும் கிடையாதுன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் மேஜர் ரீசன் என்னவா இருக்கும்னா, இந்த டிஸ்கஷன்ஸ்ல இப்போ போற போக்குல இந்தியாவும் காரணம் அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்க்குலாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடுறோம், இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா போடல, நாங்கள் ஒரு 15% போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் 10% கம்மியாக்குங்கன்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இது இருக்கிறதுனால மேபி ஒரு 5% தான் கம்மியாகு, ஒரு 15% வைக்கிறோம்பாங்க. ஸோ இந்த நெகோசியேஷன்ல 2 பேரும் நான் இதை கம்மியாக்குறேன்னு சொல்லி பேசுறதுக்கு இதை பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஓகேவா? ஸோ யூஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து யூஎஸ்ல போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறதுக்கு இந்தியா காரணம்னு போற போக்கில் நம்ம மேலே ஒரு பழியை போட்டு போயிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான கண்டென்ஷியஸ் பாயிண்ட். இந்த 2 விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ட்ரேட் பிரச்சனை என்னதான் நடந்துட்டு இருக்கு இப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம மேலே டாக்ஸை வந்து இவங்க அதிகமாக போட்டாங்க, 50% போட்டாங்க. இந்த டாக்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக போகுதுங்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 8 to 10 weeks, தட் இஸ் வித்தின் 3 months. இப்போ நம்ம என்ன மாசத்தில் இருக்கோம், செப்டம்பர் முடிய போகுதா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள
இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு புது ட்ரேட் டீல் சைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ட்ரேட் டீல் படி இந்தியாவை மேலே வந்து அமெரிக்கா வந்து 15% வரைக்கும், 50% எங்கே இருக்குதோ அங்கேருந்து 15% வரைக்கும் இறங்கி வர வாய்ப்பு இருக்குதுன்னு யூகிக்கப்படுது. இது நடந்துச்சுன்னா இந்தியன் கம்பெனி எது வந்து ஷேர் மார்க்கெட்டு, வேலை வாய்ப்பெல்லாம் பிரச்சனை என்னென்ன வந்து நடந்துச்சோ, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அமெரிக்கா நம்ம மேலே 50% போட்ட உடனே என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ அது எல்லாமே இமீடியட்டாக ரிவர்ஸ் ஆகிடும். 15%ன்னு சொன்னால் அது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடும். பிகாஸ் 15% இஸ் லெஸ்ஸர் தேன் பாகிஸ்தான் மேலே இன்னைக்கு வந்து அமெரிக்கா போட்டிருக்கிற டேக்ஸ் வந்து 19% நினைக்கிறேன். பங்களாதேஷ் மேலே நம்மளை விட அதிகமாக போட்டிருப்பாங்க. பங்களாதேஷ் மேலேயுமே அதிகமாக இருக்குது, 20% சம்திங் இருக்குது. சைனா மேலே 55% இருக்குது. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மேலெல்லாம் டேக்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. அதை 15% அமெரிக்கா கம்மியாக்குனாங்கன்னா மறுபடியும் என்ன ஆகணும், நம்ம ஊரில் திருப்பூர்ல இருந்து, நம்ம ஊரில் சூரட்ல இருந்து வேலையை விட்டு யார் போனாங்களோ மறுபடியும் வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்க. பிஸ்னஸ்லாம் மறுபடியும் செழிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். இதை யூகிச்சு ஆல்ரெடி இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து லைட்டாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட வெளிப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ் டாலருக்கு வந்து ருப்பீஸோட விலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு யூஎஸ் டாலர் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 80 ரூபீஸ் சம்திங் அப்படியே ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சுல, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா? இந்தியாவுக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான சைன். 2 நாடுகளுமே இந்த ட்ரேட் நெகோசியேஷன் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கப்போ நான் இதை விடுறேன்னு சொல்கிறதுக்காகவே நிறைய ஸ்டேக்ஸை ஏற்றிக்கிட்டு கம்மியாக்கிட்டு எல்லா ட்ராமாவும் நடந்துட்டு இருக்கும். இந்த கான்வர்சேஷன் வந்து இன்னும் ஃபியூ வீக்ஸ் போகும். இது வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து அமெரிக்கன் டெலிகேட்ஸ் இந்தியாவில் இருப்பாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியன் டெலிகேட்ஸ், இந்தியன் மினிஸ்டர்ஸ் வந்து அமெரிக்கா போகிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தைனா 2 நாட்டிலையும் நடக்கணும் இல்லை. ஸோ அவங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு மினிமம் 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. எந்தெந்த ஃபீல்டில் கம்மியாக்கலாம், எந்தெந்த ஃபீல்டில் ஏற்றலாம். நான் ஆல்ரெடி முந்தா நாள் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்தியா மேலே இம்மென்ஸ் ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் வந்து எங்களோட அட்வான்ஸ்டு மேனிப்புலேட்டட் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் எல்லாத்தையும் உள்ள விடுங்க, நாங்கள் வந்து அட்வான்ஸ்டான பாலை உள்ளே கொண்டு வரோம். இதனால என்ன ஆகும், நம்ம நாட்டு விதைகள், நம்மளோட நாட்டு மாடுகள்லாம் அஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ண போகுது? ட்ரேட் நெகோசியேஷனில் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் நெகோஷியேட்டிங் கண்ட்ரிஸ். ரெண்டுமே, இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி. இந்தியாவும் எந்த விதத்துலையும் ஈஸியாக விட்டு கொடுக்க போகிறதில்லைங்கிறத நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து டேரெக்டாக இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு நேற்றுக்கு பர்த்டேக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறாரு. இவர் மறுபடியும் அவரை தேங்க் பண்ணுறாரு. 2 நாடுகளும் சுமூகமாக இருக்குங்கிறத 2 பேரும் மாற்றி சொல்லிக்கிறாங்க. பேசிக்காக 2 பேரும் டென்ஷன்ஸை ஈஸ் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன், அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறப்பமே சொன்னேன், டேக்ஸ் ஏற்றினப்பமே சொன்னேன் டேக்ஸை கம்மியாக்கிடுவாங்கன்னு. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நீங்கள் இதை எழுதி கூட வச்சுக்கோங்க. இன்னும் வந்து ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே, மோஸ்ட் லைக்லி இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள, ப்ராபப்ளி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டில், அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், ஒரு வேலை நடக்கலைன்னா. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டுக்குள்ளே இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ட்ரேட் டீல் புதுசாக சைன் பண்ணுவாங்க. அதில் நம்மளோட டேக்ஸ் வந்து பயங்கரமாக கம்மியாகும். இந்திய பொருட்கள் அமெரிக்காவில் விற்கிறதுக்கு 50% இப்போ இருக்குல்ல, அது அப்படியே ரொம்ப இறக்கி 15% கிட்ட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. 20 to 10% நம்ம வச்சுக்கலாம், 10 to 20% வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் வரும், ஆவரேஜாக 15 வச்சுப்போம். இப்படி கம்மியாக்குனாங்கனால் நம்ம ஊரில் இருக்கிற டிஷர்ட் வந்து திடீர்னு பங்களாதேஷில் இருக்கிற டிஷர்ட்டை விட, பாகிஸ்தான்லேருந்து போகிற டிஷர்ட்ஸை விட, நம்ம ஊர்லேருந்து போகிற ஜுவல்லரி வந்து சைனாலேருந்து போகிற ஜுவல்லரி விட, எல்லாத்தையும் விட அமெரிக்கா ஃபுல்லாக வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்மளோட மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கிடைக்கும். இது நடந்துருச்சுனால் நம்மளோட ஐடி கம்பெனி மேலே கை வைக்க மாட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் அடுத்து என் தலையில் கை வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதையும் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே அடுத்து கொஞ்சம் நாட்களில் நடக்கும். இதை நான் உங்ககிட்ட ஃபியூச்சர்லேயே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறேன், நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத ரொம்ப ஆர்வமாக வாசிச்சுட்டு இருக்காங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் எல்லாரும் ஒருத்தங்க இருப்பாங்க, பயங்கர அட்வான்ஸ்டாக இந்த குளோபல் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக கண்டிப்பாக ஃபார் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த வேர்ல்ட் இருக்கும். இதை நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பர்டிகுலர் டாபிக், இப்போ வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இந்த டேக்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும், அதை நீங்கள் தனியாக ரிசர்ச் பண்ணி ஃபுல்லாக வாசிக்கலாம். இந்த வீடியோவோட ஐடியா வந்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறது மட்டுமே. ஓகேவா? எனிவே, நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்தியா வந்து இன்னைக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு அது. இந்தியா வந்து ரஷ்யாவோடு இருக்கக்கூடிய இந்த வார் கேம்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நம்ம ஒருவேளை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியா குட் ஹவ் அவாய்டட்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அவாய்டடா? உங்களோட கமெண்ட் செக்ஷனை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபை ப்ரொஃபைல். ஈஸியாக வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.